திருமண சந்தையில் விற்கப்படும் வேரல் தினமும் அடி உதை குடி போதை என்று கட்டிய ஒற்றை தாலியில் அவள் வாழ்க்கை முழுக்க சூறாவளியாக போகிறது. பச்சை குழந்தையோடு ஆதரவுக்கு வழியில்லாமல் தவித்து நிற்கும் வேரல் பணத்திற்காக மனைவியை விற்கவும் கேசவன் துணிய அவள் வாழ்க்கையில் புயலின் நடுவே பூவாக நுழைந்தான் கோடீஸ்வரன் தீத்தன். வாழ்க்கையில் வலியை மட்டுமே அனுபவித்த அவளுக்கு வாழ்க்கையின் அழகிய இன்னொரு பக்கத்தை புரட்டி காட்டுகிறான். வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்று ரசிக்க வைக்கிறான் தீத்தன். தாலி கட்டிய ஒன்றுக்காகவே தன்னோடு இறுதி வரை காலடியில் கிடந்து சாகுவாள் என்று நினைத்த கேசவனை சிறையில் தள்ளி வேரலை தன் மனைவியாக பத்திரமாய் பார்த்து கொள்கிறான் தீத்தன். சிறையில் கிடந்த கேசவனோ இவர்கள் சந்தோஷத்தை கண்டு நெஞ்சம் முழுக்க வன்மத்தோடு வன்மத்தை கக்க நேரம் பார்த்து காத்திருக்க, அப்போது பார்த்து அமைச்சர் ஒருவரின் கொலைக்கேசில் விசாரணை கைதியாக உள்ளே நுழைகிறான் அரதேசி. வேரல் தீத்தன் இருவரின் ஒரே சந்தோஷம் அவர்கள் மகள் நிலா. கேசவன் நிலாவின் சந்தோஷத்தை அளித்தால் அந்த குடும்பத்தையே கருவறுத்து விடலாம் என்று நினைத்து உள்ளே வந்த அரதேசியை கொம்பு சீவி தன் பகைக்கு பகடைக்காயாக உருட்டி விளையாடுகிறான். ஒன்றுமே அறியாத நிலாவின் வாழ்க்கை வீணாய் போகுமா? அரதேசி அவள் வாழ்க்கையில் விளையாடி போவானா? தன்னை சுற்றி காத்திருக்கும் அம்புகளிலிருந்து எப்படி பெண்ணவள் மீண்டு வெளியே வரப்போகிறாள்? பரதேசியாய் சுற்றி வரும் இந்த அரதேசி யார்? இவள் வாழ்க்கையில் அவன் செய்ய போகும் விபரீதங்கள் என்னென்ன? செற்றத்தில் செதிலாகுவேனோ? விரைவில் வரும், காத்திருங்க மக்களே.